அதிமுகவுடன் அந்த கூட்டணி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? நான் ஒரு தொண்டனுங்கண்ணா, இன்னையிலிருந்து நான் ஒரு தொண்டன். நான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தேன். கட்சியினுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு, ஐயா மோடி அவர்களுடைய முடிவு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முடிவு, நட்டா ஐயாவுடைய முடிவு. ஒரு முடிவு கட்சி எடுத்த பிறகு அந்த முடிவுக்கு தகுந்தாற்போல் ஒரு தொண்டன் நடந்து கொள்வதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை குணம். நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லாத அடிப்படையில் ஒரு தொண்டன். அதனால் நிச்சயமாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா சார்? கூட்டணின்னு முதலமைச்சர் காலையில் விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க. அதன் பிறகே தமிழகத்தில் மக்களுடைய மனது எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வலிமையான கூட்டணி களத்தில் இருக்கு, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை போல, அதனாலதான் காலையில முதல் வேலையில அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய அறிக்கையை தவிர அவருடைய அச்சமாகத்தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றோம் தவிர 2026 என்ன நடக்கும் என்பதை யுகித்து அவர் அறிக்கை எழுதியிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மறைமுக கூட்டணியில தான் இருந்துட்டு இருந்தாங்க இத்தனை நாட்கள். இப்பொழுது அது வெட்ட வெளிச்சமாகி இருக்குன்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. நான் நேற்று நம்முடைய அமித்ஷா அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அதே பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, காமன் மினிமம் புரோகிராம். ஆம், 2 கட்சிகளும் அடிப்படையில் வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சி. 2024 தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 2026 ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சில இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கு. அதனால தான் காமன் மினிமம் புரோகிராம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள். அதனால் யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பு வரப்போவதில்லை. தமிழகத்திற்கு நிச்சயமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றொன்றும் கூட சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அதனால் 2026 தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில் பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதனால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் தேவையில்லாமல் அவரை குழப்பிக்க வேண்டாம்.